அகிலமெங்கும் உள்ள அன்பு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். ரிஷபராசி அன்பு நேயர்களுக்கு இந்த 2024 பிப்ரவரி மாதத்தில் நவக்கிரகங்களால் எந்த அளவுக்கு ஒரு மேன்மையான நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. ரிஷபராசி அப்படின்னு சொன்னோம்னா ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான், காலச்சக்கரத்தில் 2வது ராசியான ரிஷபராசி. இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க நேர்மை, அன்பு, உண்மை, ஆடம்பரம் சம்மந்தப்பட்டதை அதிகமாக விரும்புவீங்க. கௌரவமாக வாழணும்னு நினைப்பீங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா எந்த ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கினா கூட நல்லதாக வாங்கணும், இல்லைன்னா வாங்காமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் ரிஷபராசியில் பிறந்தவங்க. ஆனால் இந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் நவகிரகங்கள் அமைப்புகள் பார்த்துட்டோம்னா 5ஆம் இடத்தில் கேது பகவான், 8ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும், 9ஆம் இடத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும், 10ஆம் இடத்தில் சனி பகவானும், 11ஆம் இடத்தில் ராகு பகவானும், 12ஆம் இடத்தில் குரு பகவானும். இதுதான் கிரக அமைப்புகள். இதில் 4 கிரகங்கள் அப்படின்னா மாத கோள்களான செவ்வாயும் சுக்கிரனும் சூரியனும் புதனும், இந்த 4 கோள்களும் மாத கோள்களான பயிற்சி ஆகுதுங்க. முதல்ல பார்த்தோம்னா 5ஆம் தேதி தனுசத்திலிருந்து செவ்வாய், அதாவது மகரத்திற்கு பயிற்சி ஆகுதுங்க. தனுசத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மகரத்தில் இருந்து, அதாவது 11ஆம் தேதி பயிற்சி ஆகுதுங்க தனுசிலிருந்து மகரத்துக்கு. சூரிய பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு 13ஆம் தேதியும், புதன் பகவான் 19ஆம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்துக்கும் பயிற்சி ஆகுதுங்க. இந்த நிலையில் பெயர்ச்சிகள் இருப்பதால் உங்களுடைய பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒரு மேன்மை யோகம் எப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானால் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தடப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடிய நன்மை உண்டு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் தொழிலில் மேன்மை அடைவீங்க, மாற்றங்கள் அடைவீங்க. காரணம், கடந்த காலத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க. எவ்வளோ கஷ்டம்னா சொல்ல முடியாத சிரமங்கள், பாதிப்புகள், தொழிலில் விரயம், நஷ்டம். நீங்கள் எவ்வளோ ஒரு பெரிய அளவில் நீங்கள் ஆடம்பரம் லக்ஸரியான நீங்கள் தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த தொழிலில் சிக்கல் பட்டு இன்றைக்கி தொழிலே பண்ண முடியல, தொழிலே சரியான முறையில் செய்ய முடியல, தொழிலில் என்னால் நடத்த முடியல, தொழில் போகிறதுக்கு விருப்பம் இல்லை, வெறுப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலை கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும். காரணம் என்னென்னா தொழிலில் நீங்கள் யாரை நம்புறீங்களோ அங்கே மோசங்கள் நடக்கும். யார் எதிர்பார்க்குறீங்களோ ஆரம்பம் நல்லா இருக்கு, முடிவு சரியில்லை. கூட வர்றவங்களால குழப்பங்கள் ஏற்படும். ஒருத்தர் உங்ககிட்ட வேலை செய்கிறாங்கன்னு வச்சிங்களேன், கூட இருந்து குழி பறிக்கிறது தாங்க ஆச்சுங்களா. நல்லா இருந்தாங்க, இப்போ பார்த்தா ஆப்போசிட்டாக செயல்படுறாங்க, சரியில்லை, நிரந்தரமாக இருக்க மாட்டேங்கிறாங்க. கரெக்டாக ஆர்டர் வரும்போது ஆள் வர்றதில்லை, ஆள் வரும்போது ஆர்டர் நம்ம நேரம் பார்த்தா சரியாக கிடைக்கிறதில்ல. சொன்ன நேரத்தில் வாக்குறுதியில் கரெக்டாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க நீங்கள், ஆனால் இப்போ செய்ய முடியாது. குறிப்பாக சொல்லப்போனால் ரிஷபராசி நேயர்கள், அதாவது இரும்பு, இயந்திரம், வண்டி, வாகனம், ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் நீங்கள் அதிகமாக பண்ணுவீங்க. ஆனால் அந்த தொழில் எப்படி இருக்குதுன்னா முதல்ல இருந்த கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு பாடுபட்டு நல்ல ஒரு நிலைக்கு, நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்தங்க. ஆனால் இப்போ பார்த்தோம்னா அந்த தொழில் அப்படியே கீழே இறங்கிட்டே போயிட்டு இருக்குதுங்க, சரி வர மாட்டேங்குது, எது தொட்டாலும் முடக்கமாக இருக்குது, பணம் போட்டால் எடுக்க மாட்டேங்குது. இங்கே ஒரு பக்கம் கடன் வாங்கி போட்டு கடைசியில் இதுலேயும் போட்ட முதல் எடுக்க முடியல, வாங்கின கடனை கட்ட முடியல, வட்டி கட்டுறதா, குடும்ப செலவு பார்க்குறதா, தொழிலுக்கு முதலீடு பண்ணுறதா, என்ன செய்கிறதுன்னு தெரியலிங்க. அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் சில பேருக்கு ஏற்பட்டுருக்கும். அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணலாமா, எக்ஸ்ட்ரா ஒரு தொழில் பண்ணலாமா அப்படின்னு நினைப்பீங்க. கடைசியில் அது பண்ணலாம்னு நினச்சா அது இப்போ பண்ணலாம், அப்போ பண்ணலாம்னு அப்படியே தாமதமாகிட்டு இருக்கும். பழைய தொழிலும் சரியாக ஓட மாட்டேங்குது, புது தொழில் பண்ணலாம்னு நினச்சாலும் அதுவும் முடிய மாட்டேங்குது. எங்கேயாவது ஒரு பணம் எதிர்பார்த்தாலும் வரமாட்டேங்குது. நீங்களே கொடுத்த பணம் 4 பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் வந்தால் கூட போதும்னு எதிர்பார்ப்பீங்க, அது வரமாட்டேங்குது. கொடுத்துறேன்னு சொல்லுவாங்க, பார்த்தா இந்த வாரம் அடுத்த மாதம் லேட் ஆகிட்டே போகும். மீறி பேசினா சங்கடம், சலிப்பு, பிரச்சனை வந்துடுமோ, கொடுத்தும் கெட்ட பேர் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு நிலை. நீங்கள் வாங்கின பக்கம் எப்படி இருக்கும், நெருக்கடியாக இருக்கும். நெருக்கடினா எப்படின்னா என்னவோ நம்பிக்கையே இழந்த மாதிரி பேசுவாங்க. அதனால் 4 பேருக்கு தெரிஞ்சிருமோ, ஏன்னா கௌரவமாக வாழக்கூடியவங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி எப்போவுமே நீங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் ஒரு
இருப்பீங்க. எப்படின்னா இருக்குதுன்னு நீங்கள் வெளியே காட்டிக்க மாட்டீங்க, இல்லைன்னு வெளியே காட்டிக்க மாட்டீங்க, ஒரு சமமாக இருந்துக்குவீங்க. மதிப்பு மரியாதை அந்தஸ்து எந்த நேரத்திலையும் தன்மானத்தை இழக்கவே மாட்டீங்க. அந்த ராசியில் பிறந்தவங்க தான் ரிஷபராசி. ஆனால் அப்படியாப்பட்டவங்களுக்கு இன்றைக்கி என்ன, இது ஒரு போராட்டமாக இருக்குது. இந்த நேரம் இதிலிருந்து நம்ம மீண்டு வர முடியுமா, தப்பிக்க முடியுமா? நாம் ஒரு காலத்தில் அடுத்தவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தோம், இன்றைக்கி அடுத்தவங்க கிட்ட நாம் வாங்கிக்கிட்டு இன்றைக்கி அவங்களுக்கு கொடுக்க முடியாமல் தவிக்கிறோம். கொடுக்கணும்னு மனசு இருக்குது, கொடுக்க முடியல. பார்த்தா நமக்கு எல்லாமே நம்பின பக்கத்தில் இருந்து எல்லாமே போராட்டம். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ரிஷபராசி நேயர்கள் உண்மையிலேயே அடுத்தவங்களுக்காகவே நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க, குடும்பத்துக்காக. இன்றைக்கி ஒரு அண்ணன் தம்பி ஒரு அக்கா தங்கச்சி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணியிருப்பீங்க, உழைச்சிருப்பீங்க, கரை சேர்த்துருப்பீங்க, ஒரு நல்ல பொசிஷனில் உருவாக்கியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி எப்படின்னா நீங்கள் தனிமரமான ஒரு சூழ்நிலை. எப்போவுமே வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு பண்ணினீங்களோ, ஆனால் பண்ணி இன்றைக்கி நல்ல பேர் இல்லாமல் நம்ம செஞ்சு நம்மளை வந்து இப்படி பேசுகிறாங்களோ வெறுப்பில் நீங்கள் ஒதுங்கி வரக்கூடிய ஒரு நிலை. ஏதோ நாம் உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம அளவுக்கு நம்ம இருந்துக்கலாம், இது வரைக்கும் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து நம்ம எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் நீங்கள் தள்ளி வந்திருந்தாலும் நீங்கள் மிஞ்சி வாழலாம் நினச்சா அது என்னவோ நம்மளுடைய நேரம் முயற்சிகளுக்கு தகுந்த வாய்ப்புகள் அமைய மாட்டேங்குது. வாய்ப்புகள் அமைஞ்சால் அது வெற்றி அடைய மாட்டேங்குது. இதனாலேயே மன உளைச்சல், மன கஷ்டம் பட்டுட்டு இருக்கிறீங்க. இந்த நிலையில் இருந்து மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தாலும், ஏன்னா உங்களுக்கு இந்த எதிர்பார்ப்பில் இருந்து கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதத்தில் இருந்து உங்களுக்கு மேன்மை அடையக்கூடிய தன்மை இருக்குது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு சுகஸ்தானத்தை 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால மன அமைதி கண்டிப்பாக ஏற்படும். வீடு சார்ந்த பிரச்சனைகள் குறையும், வீட்டு பிரச்சனைகள் குறையும், பொருளாதாரம் பலப்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் கண்டிப்பாக தடப்பட்ட தொழில், அதாவது தொழிலில் வந்து சரியாக அமையாத ஒரு நிலையில் இருந்து நீங்கள் வந்து இப்போ சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நிலை உண்டாக்கும். தொழில்னால் மேன்மை அடைவீங்க. 11இல் இருக்கக்கூடிய ராகு பகவானால் தனம் லாபம் மேன்மையை கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டம் வரும், திடீர் புகழ் வரும். வெளியூர் வெளி பிரயாணங்களால் நன்மைகள் கண்டிப்பாக ஏற்படும். அந்த முயற்சிகள் இது வரைக்கும் முடியாததெல்லாம் இனிமேல் முடியும். முயற்சிகள் பண்ணுங்க. வெளியூர் போகக்கூடிய பயணங்கள் நன்மையை கொடுக்கும். வெளியூர் போய் சில பேருக்கு பிரச்சனைகள் இருக்கும், வேலையில் பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக தீரக்கூடிய ஒரு நேரமாக இருந்து தொழிலில் வேலையில் ஒரு மேன்மையை அடைவீங்க. அந்த நன்மைகள் கொடுக்கும். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வியாபாரம் மகிழ்ச்சி கொடுக்கும், வியாபாரம் லாபகரமாக உங்களுக்கு முடியும். தொடர்புகள் ஏற்படும், பழக்க வழக்கங்கள், பெரியவங்களுடைய தொடர்பு பழக்க வழக்கங்களால் வியாபார விருத்தி ஆகும், இதெல்லாம் வரும். அதே மாதிரி 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த ஆரம்ப கட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லாபம் அப்படிங்கிறது, ஒரு கணிசமான ஒரு லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த நிலையில் வந்து கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலம் உங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு வழிகாட்டாக, ஒரு மாற்றமாக இருக்கும். அதே சமயம் குடும்பத்தில் பிரச்சனைகள் பட்டிருக்கும் சில பேருக்கு. பார்த்தோம்னா குடும்ப வாழ்க்கையில், ஏன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து நம்மளுடைய பிரச்சனைகள் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க, வெளி வட்டாரத்துக்கு எதுவாக இருந்தாலும் கௌரவமாக வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஆனால் அப்படியேப்பட்டவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கும். சில பேருக்கு பார்த்தோம்னா பிரச்சனைகள் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலை. இப்போ இது என்ன வாழ முடியுமா, வாழ முடியாதா, இது இந்த போராட்டமாகவே போயிருமா, இது பிரச்சனையாகவே முடிஞ்சிருமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாமே இது ஒரு 7-8 மாத காலகட்டமாக சில சிக்கல்கள் நடந்துகிட்ருக்கும். சரிங்களா? அதில் இருந்து ஒரு பிரச்சனைகள் குறையிறது, பிரிஞ்சவங்க கணவன் மனைவி சேர்ந்து வாழ்கிறது, அதே மாதிரி வேண்டாம் அப்படின்னு 2 பேருமே முடிவு பண்ணியிருப்பீங்க, பார்த்தா ஒரு டைவர்ஸ் பண்ணுறதுக்கு முடியாமல் தடுக்கிறது, தடைகள் ஏற்படுறது, அடுத்தவங்களால் அந்த பிரச்சனைகள் முடிஞ்சு அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இல்லாமல் இவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இல்லாமல் இது ஒரு போராட்டத்தில் அடுத்த முடிவுக்கு போகாமல் வாழ்க்கையே அப்படியே வந்து இழந்து தவிச்சு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக
பட்ட குடும்ப வாழ்க்கையில் பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு, ஒரு முடிவு, இனிமேல் வரக்கூடிய காலம் ஒரு மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். சரிங்களா? அதே சமயத்தில் பூர்வீக சொத்துக்களால் பிரச்சனை. ஏன்னா ரிஷபராசி நேயர்களுக்கு 5ஆம் ஸ்தானாதிபதி புதன். அந்த புதன்னா ஈஸியாக நீங்கள் சில சிக்கலில் சிக்கிக்குவீங்க. ஒரு கையெழுத்து போடுறதுல, அன்பாக நம்பி ஏமாறுறது, அதே மாதிரி இவங்க பேரில் தானே இருக்குது அப்படின்னு நினைக்கிறது. அப்புறம் ரொம்ப சம்பாரித்து கஷ்டப்பட்டு கடினமாக உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாரித்து ஒருத்தரை நம்பி இடம் வாங்குங்க, பணம் பத்திரமா வைங்க, ஏதாவது ஒன்று வாங்கி போடுங்க அப்படின்னு வெளியூர்லேருந்து பணம் அனுப்புறது, கொடுக்கறது. அப்புறம் குடும்பத்துக்குன்னு நல்லது பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்து அதை சூழ்ச்சியினால் உங்களை மோசம் பண்ணுறது. மோசம் பண்ணி கடைசியில் நாம் இல்லாதவங்களாகி உட்கார்றது, அடுத்து நல்லா அனுபவித்து ராஜ வாழ்க்கை வாழ்கிறது. இந்த மாதிரி சிக்கலில் சிக்கியிருப்பீங்க. இது சொத்து பிரச்சனைகளிலும் சில இடத்துல சிக்கியிருப்பீங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஏன்னா 5ல் கேது இருந்துட்டால் இடமாற்றங்கள்னால, பூர்வீக சொத்துக்கள்னால அதனுடைய குழப்பங்கள், இருந்த குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமான ஒரு அமைப்பு இருக்கும். வீட்டில் சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சுப கல்யாணம், வீடு கட்டுறது, தடப்பட்ட வீட்டு வேலையை செய்யறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கிறது, இதெல்லாமே பண்ணுங்கள். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அருமையான மாதமாக, அற்புதமான மாதமாக அமையக்கூடிய ஒரு நிலை இருப்பதனால முயற்சிகள் தான் முக்கியம். அதுதான் முக்கியம். நேரம் நல்லா இருக்குதுன்ட்டு நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது. செய்யணும், நினைக்கணும், செய்யணும். கடந்த காலத்தில் முடியல, விட்டுருங்க. அது நேரம் அப்படி இருந்தது, இனிமேல் முடியும். முயற்சி பண்ணுங்கள், வெற்றியாக்கும். சரிங்களா? ரிஷபராசி நேயர்களுக்கு இது வரைக்கும் சொன்னது கோட்சார பலன். இந்த கோட்சார பலன் உங்களுக்கு இந்த கிரக அமைப்புகளால் இந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொன்னது. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் எந்த அளவுக்கு பிறப்பு ஜனன ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் இருந்தது, என்ன லக்னம், என்ன தசா புத்தி இப்போ நடக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருப்பதனால உங்களுடைய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது 3ஐயுமே தெரியப்படுத்தி உங்களுடைய முழுமையான பலன் ஆன்லைன் மூலியமாகவே நல்ல பொறுமையான நேரத்தில் முழுமையாக உங்களுடைய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு என்ன யோகம் இருக்குது, எந்த அமைப்பு இருக்குது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு முயற்சிகள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை அற்புதமான முன்னேற்றமாக செல்வாக்கு அமையும் அப்படிங்கிற ஒரு மன நிறைவோட, திருப்தியோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.